எடுத்தியா வந்துச்சா? சூப்பர் சூப்பர் டேக் ஓகே. கட்டு. என்னடா எங்களை ஹீரோ ஹீரோயின் மாதிரி எடுத்திருக்க? இந்த மாதிரி போட்டோ ஷூட்டுக்குலாம் நியாயமா 50,000 ரூபா வாங்குறாங்களாமா. ஆனா நான் உங்க 2 பேரும் ஃப்ரீயாவே எடுத்து கொடுக்குறேன். சரி விடுறா, உன் பாக்கெட் மணி 20 ரூபா ஆக்கிடுறேன். 20 ரூபா? 20 ரூபா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சோடா. சரி 10 ரூபா ஆக்கிடுறேன். சும்மா இருங்க சோழன். அண்ணே அண்ணே இங்க பாருங்க, இவ்வளவு அழகா பல்லவன் எங்களை வீடியோ எடுத்திருக்காங்க. காட்டுப்பா, நல்லா எடுத்திருக்கான்ல பாரு. சரி நீங்க பாத்துட்டே இருக்கீங்களா? எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல லொகேஷன் பாத்துட்டு வரேன். நல்லா பாத்துட்டோடா. டேய் ரொம்ப தூரம்லாம் போயிடாதடா. ஓகேண்ணா, இங்கதானே இருக்கேன். பாத்து பல்லவா நல்ல லொகேஷனா பார்த்து சொல்றா. ஓகேண்ணா. சூப்பரா இருக்கு. இல்ல? இதை விட ஹெல்த்தி சுகர் எங்க கிடைக்கும்? வாங்கிடலாமா? வாங்கிடலாம். நானே உங்களுக்கு வாங்கி தரேன். இப்படியே உள்ள போனீங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை வரும். அதுல 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். அங்கதான் தேன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பாதம் தான் அந்த அக்கா சொன்னாங்க. இங்க இருந்து 1 கிலோமீட்டர் போனா தேன் வாங்கிடலாம். ஓடி போனா கூட ஒரு 10 நிமிஷத்துல வந்துடலாங்க. கையிலேயே போன் இருக்கு. ஒரு தேர்னா கூட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டக்குன்னு போயிட்டு வந்து 2 தான். ஒருவேளை இந்த வழியா இருக்குமோ? அழகா எடுத்திருக்கான்டா. நல்லா இருக்குல்ல? நான் தான் சொன்னேன்ல அவன் நல்லா எடுப்பான்னு. ஆமா, சும்மாவா என் தம்பி ப்ரூவ் பண்ணிட்டா பாத்தியா? எங்கண்ணா பழம் ஆளைய காணோம். பண்ணி போஸ்ட் பண்ணு. இங்கதானே ஏதோ போட்டோ எடுக்க இடம் பாக்குறேன்னு போனா, கண்ணு கெட்டுற தூரத்துல தான் இருப்பேன்னா. இங்கதான் இருப்பான். இரு நான் பாத்துட்டு வரேன். அண்ணா இரு நான் போய் பாக்குறேன். பல்லவா பல்லவா ஏய் பல்லவா ஏய் பல்லவா என்னடா பாண்டி, டேய் என்னடா ஆச்சு? பல்லவன் நீங்க அவனை எங்க தேடியும் காணுங்க. காணுமா? காணுமா? டேய் இதுக்கு தாண்டா அவனை எங்கேயுமே தனியா விடுறதே இல்ல. பெரிய மனுஷன் நினைப்பான் அவனுக்கு. ஏன்னா லொகேஷன் பாக்குறேன்னு காட்டுக்குள்ள எங்கேயாவது போயிருப்பானோ? காட்டுக்குள்ளையா? டேய் அப்படிலாம் அவன் போக மாட்டான்டா. இப்படி நம்பிட்டு போட்டோ நல்லா எடுக்கிறான்னு ஒரு 4 வார்த்தை புகழ்ந்தேன். உடனே அவன் தலைக்கு ஏறிடுச்சு. என்னமோ பெரிய வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் மாதிரி கிளம்பி காட்டுக்குள்ள போயிடுவான் அவன். இவனுக்கெல்லாம் வடபழனி விட்டால வீடு வந்து சேர தெரியாது. இவனுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். டேய் பயமுறுத்தாதீங்கடா. இரு நான் பல்லவனுக்கு போன் பண்றேன். பல்லவா, டேய் பல்லவா, டேய் பல்லவா, டவரே இல்லடா. உங்க போன்ல டவர் இருக்கான்னு பாருங்க. டவர் இல்லண்ணா. இங்க நின்னு பேசி என்ன ஆக போகுது? நம்ம போய் தேடலாம் வாங்க. வாங்க வாங்க. டேய் பல்லவா, பல்லவா, பல்லவா ஒரு வேற போட. டேய் பல்லவா, டேய் பல்லவா. ச்சே, இதுக்கு தான் குடும்பமா ஹனிமூன் போக வேணாம்னு சொன்னேன். சோழன் சும்மா இருங்க. என்ன சும்மா இருங்க? பார்த்தல பல்லவன் எங்க போனானே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் கிடைக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். டேய் ஏன்டா நீ வேற பயமுறுத்துற? அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான்டா. கிடைச்சிருவான்டா. இங்கதான்டா இருப்பான். பல்லவா, இந்த பக்கம் போய் பாத்துட்டு வரேன். டேய் டேய்
ஏய் பாண்டி பாத்து போடா. பாண்டி பாண்டி பல்லவா நீ அங்க பாரு, இந்த பக்கம் பாக்குறேன். பல்லவா 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 அண்ணா சொல்லு தம்பி. நீங்க தானே தேன் எடுக்கிறவரு? ஆமாம்பா. தேன் எவ்வளோண்ணா? 300 ரூபாப்பா. அண்ணா நல்லா காட்டு தேன் தானே? சுத்தமான தேன் தம்பி. சிக்னலும் கிடைக்கலையே. இந்த வலி. பல்லவா பாத்தியா காணோண்ணே. சொல்றா. இவனை என்ன பண்றது? எங்க போனானே தெரியல. நீங்க இங்கே இருங்க, நான் முன்னாடி போய் பாட்டு வந்துடுறேன். டேய் 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 தனியெல்லாம் போக வேண்டாம், நானும் வரேன். அப்புறம் நீயும் தொலைஞ்சிட போற. இல்லண்ணே, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். பாண்டி அதெல்லாம் வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம். போன்ல வர சிக்னல் இல்ல. நீங்க எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிட்டா அப்புறம் கால் பண்ணி கூட கேட்க முடியாது. எல்லா இடமும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. மிஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. சரி ஒன்னாவே தேடலாம் வாங்க. ஆமா வா. பல்லவா ஏய் பல்லவா 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 எங்கடா இருக்கீங்க? பல்லவா 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 டேய் பாண்டி உன் போன்ல சிக்னல். பாண்டி பாண்டி எங்கண்ணா? தெரியலையேடா, கூடவே தானே வந்தா. எங்கண்ணா கூட வந்தான்? ஒன்னா தெரியல, இப்பதானே சொன்னோம். அதுக்குள்ள எங்க போனா இவன்? இருடா இருடா, டென்ஷன் ஆகாத, இங்கதான் இருப்பான். பாண்டி பாண்டி போச்சு. பாண்டி அடுத்து இவனு தெரியலையுமா? சோழன் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். எல்லாருமே பதட்டமா தானே நீ இருக்காங்க. பேசாதல்ல. எல்லா பிரச்சனையும் காரணமே நீதான். அல்லவா டேய் டேய் பாண்டி பாண்டி நீங்கடா போன? பல்லவா 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 பாண்டி பல்லவா பல்லவா டேய் எங்கடா போனீங்க? பல்லவா பல்லவா ரெண்டு பாண்டி பேருமே காணோம். பாண்டி டேய் எங்கடா போனீங்க? அண்ணா சரிண்ணா அண்ணா 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 பாண்டினா அண்ணா சரிண்ணா அண்ணா பாண்டினா
பல்லவா அண்ணா அண்ணா பல்லவா சொல்லண்ணா எங்கடா இருக்கீங்க பல்லவா அண்ணா பல்லவா அண்ணா டேய் என்னடா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சரி வா வா வா, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்கடா. பல்லவா பாண்டி பாண்டி வாடா. பல்லவா டேய் பல்லவா பாண்டி டேய் பாக்குறா எல்லாரும் பதறிட்டோம்டா. பல்லவா பாண்டி டேய் எங்கடா போனீங்க? அண்ணா, இதோ வரானுங்க பாரு. டேய் பல்லவா எங்கடா போன? எங்கடா போன எங்கடா போன எங்க போன சொல்லாம எங்கடா போன பெரிய காட்டுறாத என்ன உனக்கு என்ன பண்றீங்க எங்கடா போன உனத்துல இருக்க மாட்டே நீ காடு உனக்கு தெரியுமா சொல்றேன். எல்லா பக்கம் போயிட்டு இருந்திருக்கியா சோழன் விடுங்க சோழன். எல்லா வழியும் தெரியுமாடா உனக்கு நாங்களா தேட உன நினைப்பே இல்ல உனக்கு எதுக்குடா காட்டுங்க போன எதுக்குடா காட்டுங்க போன சோழன் அடிக்காதீங்க சோழன். ஏய் சோழா சொல்லாம போயிட்டு டேய் சோடா அடிக்காதடா சோடா. இதுக்குதான் யாரு கூட வர வேணாம்னு சொன்னேன் நேத்து ராத்திரி நேரத்துல ரூம் கதவு தட்டுறான் இன்னைக்கு காட்டுல தொலைஞ்சு போயிட்டான் நம்மள பத்தி யோசிக்க மாட்டானே அவன் இல்லண்ணா அண்ணி எதுக்குடா காட்டுங்க போன எதுக்கு போன எதுக்கு சோழன் விடுங்க போன சோழன். சொல்லாம கொல்லாம போயிட்டு இப்படி வான்றல. விட்றா ஏய் சோலா, வர கோவத்துக்குண்ணா டேய் சுமாரா. அவன் என்ன வேணும்னே வாடா பண்ணா? பாவம் அவனே ரொம்ப பயந்து போயிருக்கான். அவனை போய் அடிச்சிட்டு இருக்க. யாரு பயந்துக்கா இவனா பயந்து போயிருக்கா ஏய் சோடா இங்க பாரு, அவன் இனிமே உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டான். நீ வாடா வா. என்னடா நீ எங்கடா போன? சரி வாங்க போலாம். நான் என்ன சொல்றேன் அண்ணன் என்ன சொல்லிட்டு இருக்கு பாத்தியா அண்ணன் கரெக்டா தான் பேசினாரு. நீங்க பேசினதுதான் தப்பு. அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? தொலைஞ்சு போகணும்னு நினைச்சு அவன் காட்டுக்குள்ள போயிருப்பான். நீ என்ன எப்ப பார்த்தாலும் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்க அவங்க மேல தப்பா இல்லைன்னு சொல்றியா நீ இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானேடா நான் என்ன பண்ண? சும்மா நீங்க என்னைய சொல்லிட்டு இருக்கீங்க. நீ தானே உனக்கு போர் அடிக்க அவ்வளவு வர சொன்ன நான் மட்டும் வந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல எந்த டென்ஷனுமே இருந்திருக்காது எப்பவும் உனக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற திமிரு இப்போ உன்னை அந்த காட்டுக்குள்ள விட்டு போனா கூட திரும்ப ஒரு ரூமுக்கு வர தெரியாது ஆனா வாய் மட்டும் நல்லா கிழிய பேசுவேன் யாரு? எனக்கு வர தெரியாதா? எனக்கு அதெல்லாம் தெரியும். ஆமா உனக்கு தெரிஞ்சு கிழிக்கும் திருவண்ணாமலையில இருந்து சென்னைக்கு வர தெரியாம தான் நான் உன்னை சென்னை கூட்டு வந்தேன் நீ இந்த காட்டுல இருந்து ரூமுக்கு வந்துருவியா சோழன் ஓவரா பேசாதீங்க. என்னால தனியா எல்லாம் பண்ண முடியும். உங்க உதவி எல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. ஓ கோவம் வருதா எங்க நீ தனியா ரூம் வரைக்கும் போய் காட்டு பார்க்கலாம் ஓ உன்னால முடியாதுங்களா யாருக்காவது சப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல கொஞ்சம் யோசி அது தப்பே இருந்தாலும் அதெல்லாம் தப்பே இல்லைங்கிற மாதிரி நியாயப்படுத்தி பேசாத தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சமாவது மாத்திக்கணுங்களா இப்ப பேச மாட்டியே வாயத்து வந்து பேசு நிலா ஏய் நிலா நிலா ஓ நிலா நிலா உனக்கு எல்லாமே தெரியும் சாரி எனக்கு தானே எதுவுமே தெரியாது நான் தான் முட்டாள் நிலா நீ ரொம்ப புத்திசாலி நிலா உன்னை எங்க கொண்டு போய் விட்டாலும் நீயா தனியாவே வந்துருவ உன்னை கொண்டு போய் சீனக்கல்ல விட்டாலும் நீந்தியா வந்துடும் நிலா உனக்குள்ள அவ்வளவு திறமை இருக்கு நிலா நான் பேசுறது கேக்குதா எங்க நிலா போன நிலா சாரி நிலா தெரியாம சொல்லிட்டு நிலா நிலா கேக்குதா நிலா எங்க இருக்க நிலா ஓ நிலா எங்க போன நிலா நீ எங்க விட்டாலும் வந்துருவ நிலா 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 ஓ நிலா சாரி நிலா நிலா வந்துரு தெரியாம சொல்ற நிலா ப்ளீஸ் நிலா வந்துரு நிலா நிலா சோழன் நிலா நான் ரெசார்ட்கே போயிருப்பேன்.
பாவம் தான் இங்கே வெயிட் பண்ண. சாரி நிலா, நான் கோவத்துல அப்படி பேசிட்டேன். அதுக்கு என்ன விட்டு போயிடுவியா? நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? பார்த்தேன். இனிமே என்கிட்ட கத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சு கத்துங்க. ம். என்னாலயும் தனியா இயங்க முடியும். சரி வாங்க. பாத்து நிலா. போலாமா? அது என்ன கண்ணீரா? வேர்வை. நம்பிட்டேன். வாங்க. டேய் பல்லவா, உனக்கு அடியெல்லாம் எதுவும் படல? இல்லண்ணா, எதுக்குடா அந்த காட்டுக்குள்ள போன? பக்கத்துல தானே இருந்தேன். திடீர்னு திரும்பி பார்த்தா எங்க இருக்குன்னே தெரியல. டேய், இப்ப பாரு எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. சாரிண்ணா. கிளம்புற வரைக்கும் யாரும் எங்கேயும் தனியா போக வேண்டானே, ஒன்னாவே இருக்கலாம். சோழ சொல்றதும் கரெக்ட் தானே. அவங்க ஹனிமூன் போறாங்க, அவங்க கூட நாம எதுக்கு வரணும்? எவ்வளவு கம்பல் பண்ணி கூப்பிட்டுருந்தாலும் நாம வரலன்னு தானே சொல்லியிருக்கணும். கூட வந்து நம்ம தப்பு தான். டேய், அது கரெக்ட் தான்டா. ஆனாலும் பல்லவன் அப்படி எல்லாம் சொல்லிருக்க கூடாதுல்ல. விடுண்ணே, ஏன்னா அதே பேசிட்டு. நான் சும்மா ஒண்ணு அந்த காட்டுக்கு போலண்ணா. இதை வாங்க தான் போகணும். அன்னைக்கு இதை வாங்கி தரதானே போகணும். பாத்தியாடா இவன? ஏண்டா, இது முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்களும் உன் கூட வந்திருப்போம்ல. நீ எதுக்குடா தனியெல்லாம் போன? வாங்கிட்டு உடனே வந்துடலாம் தானே நினைச்சேன். போகும்போது கரெக்டா போயிட்டேன். வரும்போது எது வழினே தெரியல. ஐயோ மிஸ் ஆயிட்டுமே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டேங்க. சரி, விடு. சோழன், பல்லவன் மேல அவ்வளவு கோவப்பட்டிருக்க வேண்டாம். அவன் சின்ன பையன் தானே. அவனுக்கு நீங்க பேசுறதெல்லாம் கேட்க கஷ்டமா இருக்கும்ல. ரொம்ப ஓவரா பேசிட்டேனா? ரொம்பவே ஓவரா பேசிட்டீங்க. நம்ம என்னமோ தனியாவே இல்லாத மாதிரி அவன் ராத்திரி கதவு தட்டினதை பத்தி எல்லாம் வேற சொல்லிட்டீங்க. அவனுக்கு அதெல்லாம் கஷ்டமா இருக்கும்ல சோழன். இல்ல நிலா, அவனை காணோனதும் பயம் வந்துடுச்சா? நம்ம தனியா வந்திருந்தா அவனுக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா? அவன் பாட்டுக்கு நிம்மதியா வீட்டுல இருந்திருப்பான்ல. கூட்டிட்டு வந்து அவனை தொலைச்சிட்டோமோன்னு பயந்துட்டேன். சரி விடுங்க, முதல்ல பல்லவன் கிட்ட பேசுங்க. சரியா? சரி நிலா. ஏய் பல்லவா. ஏன்னா சாரிடா, நான் கோவத்துல ஒண்ணு திட்டேன். விடுண்ணா. டேய் பாண்டி, கொஞ்சம் சொல்றா அவன்கிட்ட. டேய், நீ பேசாதடா. நீ ரொம்ப ஓவரா தான் பேசுற. அவன் சும்மா ஒண்ணும் காட்டுக்கு போல. டேய், எதுக்கு போனன்னு சொல்லு. நீங்க தேன் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. அதை வாங்க தான் நீ காட்டுக்கு போன. இந்தாங்க. இதுக்காக விட போன? நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. இதுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்க தேவையே இல்ல. மிஸ் ஆக நினைக்கல, நீ வந்துடலாம் தான் நினைச்சேன். கொஞ்சம் பெரிய சீன் ஆயிடுச்சு. டேய் பல்லவா, சாரிடா, இதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. டேய், அண்ணன் அடிச்சது வலிக்குதாடா? அடிச்சியா? அண்ணன் அடிச்சுதானே? சத்தியமா ஞாபகம் இல்லை.